Students, good morning. Today we are going to see about modal auxiliaries in English. Okay. So, what is called modal auxiliary? So, what is called modal auxiliary? அப்படின்னு பார்த்தீங்கன்னா modal auxiliariesல வந்து verb என்னவா இருக்குன்னா verb acts as a helping verb. அதாவது main verb வராது, helping verb வரும். acts as a helping verb. Next one பார்த்தீங்க அப்படின்னா and denote the mode of action and denote the mode of action in present, past and future. Okay, present, past and future. So helping verb modal auxiliaries ஏற்படும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இன்னும் modals அப்படினாவே என்னன்னு பாத்தீங்க அப்படினா modalsனாவே to express mood, to express mood of mood னு சொல்லுவோம். Okay, to express it denotes the mood of expressions that is called modal auxiliaries. Primary auxiliaries நமக்கு lower section lower section grammar தான் எல்லாமே. So primary auxiliaries and how many modal auxiliaries in English அப்படினு பாத்தீங்கன்னா there is 13 modal auxiliaries in English. Okay, so the first one இந்த modal auxiliaries என்னென்ன மாடல்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ப்ரீவியஸ் கிராமர் லோயர் செக்ஷன் கிராமர் தான் இது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இட்ஸ் ஆல்சோ பார்ட் 1 கொஸ்டின். இது எல்லாமே பார்ட் 1 கிராமரில் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் தே கேன் ஆஸ்க். ஓகே, டெஃபினட்டாக இருக்கும். பப்ளிக் கொஸ்டின்ஸ் 10த்லேயும் இருக்கும், 12த்லேயும் இருக்கும், 11த்லேயும் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 கிராமர். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் homophones அப்புறம் இந்த modal auxiliaries, these are comes under part 1 grammar. So there is 13 modal auxiliaries in English. Okay, so what is the first one? இந்த modal auxiliaries என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். will, would, next one shall, should, next one can, could. So will ஓட past would, shall ஓட past should, can ஓட past could. So next one may. Okay, next one might, next one must. So may ஓட past தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா might, அடுத்தது வந்து must. Okay, so there are 13 modal auxiliaries. Okay, and how many modals in English அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is 9 modals in English. Okay, 9 modals. What is this? will, would, shall, should, can, could, may, might and must. Totally 9 modals, and these are called as the primary auxiliaries in English. Okay, so next பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேற என்னென்னலாம் இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த 9 மாடல்ஸோட நம்ம மாடல் ஆக்சிலரிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த வாட் இஸ் இட் செமி மாடல்ஸ் பேசி மாடல்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் மாடல் ஆக்சிலரிஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமி மாடல், quasi models, quasi models, semi models, quasi models, marginals. இதெல்லாம் என்ன? ஒரு semi, quasi and marginals. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா there are 4 semi models, quasi models. இது வந்து கலவை. Okay, whether it is acts as a helping verb and also acts as a main verb. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ், quasi models, semi models அப்படின்னா என்னன்னா இட்ஸ் acts as a the verb acts as a main verb in sometimes. Okay, and denotes the main action. Yes, denotes the main action. And next one, it denotes the
action. This is the difference between modal auxiliaries and semi-modals. Okay, so this is the difference between modal auxiliaries and semi-modals. நான் already சொல்லியிருக்கேன் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா definition. You need not to memory the definition. You just understand modalsனா என்ன, modalsல என்ன இருக்கு, அதோட ஆக்ஷன்ஸ் என்ன, செமி மாடல்ஸ்ல என்ன, செமி மாடல்ஸ்ல என்ன இருக்கு, அதோட ஆக்ஷன்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் கால்ட் செமி மாடல்ஸ் ப்ரீவியஸ் கிராமர் 5th ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட்லாம் கேட்குற மாதிரி வாட் இஸ் குவாசி மாடல்ஸ், வாட் இஸ் மார்ஜினல்ஸ், கிவ் த டெஃபினிஷன் அப்படிங்கிறதுல கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மெயின் கோல். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ செமி குவாசி marginal இதுல பாத்தீங்க அப்படினா what are they, so comes under the first one need, second one dare to யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல dare மட்டும், next one ought to. okay, need first one, second one dare, அடுத்தது பாத்தீங்க அப்படினா ought. so what is the difference னா இது dare அப்படிங்கறதோட மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ought அப்படிங்கிறது ought to அப்படினு படிக்கிறது ought to அப்படிங்கறது தான் வந்து படிக்கணும். so இங்க பாத்தீங்கன்னா ரீட் பண்ணனும் how to spell ought. so here dare. so இது வந்து need பாசிட்டிவ்லி இருக்கும் நெகட்டிவ்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா need not. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இஸ் used to. used to சொல்லக்கூடாது used to. ஓகே, ஸோ இதுக்கு இங்கே என்ன சொல்ல வரேன்னா dare to யூஸ் பண்ணலாம் இல்லை dare ought to. ஓகே, ought to யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா used to, நெக்ஸ்ட் வந்து நீடோ இருக்கலாம், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் need not. okay, so these four is called as semi and quasi models in English. okay, so இதோட definitions examples கேட்க மாட்டாங்க. questions எப்படி கேட்பாங்கன்னா first one நம்ம need எடுத்துக்கலாம். what is the usage of need. இப்போ need பார்த்தீங்கன்னா இதோட definition கேட்க மாட்டாங்க, பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. necessity, ஸோ நீட் வந்து நெசசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீட் நாட், தேவையில்லை, எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீடோட யூசேஜஸ் வந்து இதுதான். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே என்ன ரைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ டேஷ் டேக் யுவர் அட்வைஸ். அப்போ இங்கே என்ன ரைட் பண்ணணும்னா ஆன்சர்ஸ் இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹையர் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெஃபினிஷன்ஸோ இல்லை எக்ஸாம்பிள்ஸோ கேட்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒன் வேர்ட் டைப்ஸில் தான் இருக்கும். கீழே வந்து க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ரைட் பண்ணணும்னா ஐ நீட் நாட், ஐ நீட் நாட் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நீடை வந்து ஐ நீட் நாட் டேக் யுவர் அட்வைஸ், உன்னோட அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னும் சொல்லணும்னா ஸ்போக்கனுக்கு இது யூஸ் ஆகும். இந்த செமி குவாசி எப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்போக்கன் பண்ணும்போது திட்டுறதுக்கு எப்படி தமிழ் வேர்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒருத்தவங்களை திட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேரும் நீடும் யூஸ் பண்ணலாம். அதை நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா நிறைய பேர் ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஐ நீட் நாட் டேக் யுவர் அட்வைஸ், நீ எல்லாம் ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக இது நீடுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து செமி மாடல்ஸ் குவாசி மாடல்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருக்காது. இங்கே வந்து மெயின் வேர்பாக வந்திருக்கு, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நார்மலாக சொல்கிறதா இருக்கு. வீட்டில் கூட சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா ஐ நீட் நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ், நீ சொல்கிறது எதையுமே நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு நார்மலாக தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீட் நாட்.
ஓகே. ஸோ பாசிட்டிவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீட் வந்து பாசிட்டிவ்க்கு யூஸ் ஆகும், நெகட்டிவ் சென்டென்சஸ்லையும் யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பாசிட்டிவ்ல இதே எப்படி மாற்றி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஐ நீட் தேவைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஓகே. I need to take your good morals. இதெல்லாம் நம்ம நார்மலா good morals in my life. Questions இப்படி கூட வரும். I need to take தேவை உன்னோட லைஃப்ல உங்களோட மாரல்ஸ் வந்து என்னோட லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போ என்ன மாடல்ஸ் பார்த்துருக்கோம்னா நீடோட யூசேஜ் பற்றி பார்த்துருக்கோம். நீட் நாட்டும் ஆன்சர்ஸில் வரும், நீடுன்னு வரும், நீட் டூன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ நீட் வந்து எப்படி அந்த மாடல்ஸை வந்து கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கிராமரை பொறுத்தளவுக்கு அதோட டெஃபினிஷன்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க, அதாவது பக்கம் பக்கமாக டெஃபினிஷன் எக்ஸ்பிளனேஷன் போயிட்டே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டெஃபினிஷன்ஸ், நீட் நாட் டு மெமரி த டெஃபினிஷன்ஸ். கிராமர் பொறுத்தளவுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நீட்னு பார்த்தீங்கன்னா சென்டென்சஸ் நான் சொல்ல ஹையர் செகண்டரிஸ்க்கு 10th 11th 12th பார்த்தீங்கன்னா நீடு வச்சு கொஸ்டின்ஸ் அவன் எப்படி கேட்பான், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ நீட் வச்சு இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீட் நாட்டர், நீட் யுவர். ஸோ இதோட யூசேஜஸ், நீடோட யூசேஜஸ் இதான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டேர் டு. இந்த டேர் பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி ஒருத்தர் திட்டத்துக்கு வேர்ட்ஸ் இருக்கோ அதேமாதிரி இங்கிலீஷில் ஒரு திட்டத்துக்கு வந்து பர்ஃபெக்டான வேர்டு, பர்ஃபெக்டான மாடல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேருங்கிறது தான். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் எக்ஸாம்ஸில் வராது. சரிங்களா? ஸோ இந்த நீட்டில் இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னென்னா இதில் மேக்ஸிமம்லேயே எப்படி கிராமர்லேயும் க்ளூஸ் இருக்குது. என்ன க்ளூஸ்னால் மேக்ஸிமம் நாட் நெகட்டிவ்ஸில் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து நீடாக இருக்கலாம், நீடாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு க்ளூஸ். நீட் நாட் எல்லாம் தேவையில்லை, நெகட்டிவ்ஸில் யூஸ் பண்ணுறது நீடு. ஓகே. ஸோ டேர் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட்னஸ், போல்ட்னஸ், சேலஞ்ச், இதெல்லாம் இதோட யூசேஜஸ். சேலஞ்ச் இது வந்து ஸ்கோல்டிங் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு சென்டென்சஸ் ஹவு டேர் யூ, ஹவு டேர் யூ இடியட் அப்படின்னு திட்டுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் மாடல்ஸ் தான். இனிமேலாவது தமிழில் திட்டாதீங்க, ஒரு சில வேர்ட்ஸில் இங்கிலீஷ்லேயே திட்டுங்க, கேட்குறதுக்காக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டேர் யூ இடியட், யூஸ்லெஸ் இடியட், இங்கே என்ன வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹவு டேர் யூ இடியட் ஸ்டார் மீ, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்டார் ஸ்டார்ஸ், ஸ்டார் ஸ்டாருங்கிறது ஹோமோஃபோன்ஸ். ஸ்டார் மீ அட் 15 minutes. இது மேக்ஸிமம் எல்லா கேர்ள்ஸும் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா ஹவு டேர் யூ இடியட், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை 15 நிமிஷமாக பார்த்துட்டு இருக்க அப்படின்னு திட்டுவோம் இல்லைங்களா, அதுதான் இது ஹவு டேர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதே வந்து இது எல்லாமே ஹவு டேர் யூ, ஹவு டேர் யூ என்டர் மை ரூம், enter my room. ஓகே. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் என்னோட ரூம்குள்ளே என்ட்ராயிருப்ப அப்படின்னு திட்டுறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே அதாவது சொல்கிற சென்டென்சஸ் கவனிச்சுட்டு முக்கியமான விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது. என்ன அப்படின்னா டேர் வந்து ஹையர் செகண்டரிஸ் 10th 11th 12th இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஹவு, ஹச் ஸ்டார்ட்ஸ் வித் ஹச் இல்லையா, ஹவுன்னு ஸ்டார்ட் ஆனாவே மேக்ஸிமம் டேர் தான் வரும். மேக்ஸிமம் அதுலேயே கிராமர்லேயே க்ளூஸ் நிறையா இருக்குது. ஹவுன்னு வந்தாவே எதுக்கு இந்த மாதிரி க்ளூஸ் எல்லாம் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் போடும்போது இந்த மாதிரி க்ளூஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா அதாவது 100% ஸ்டூடெண்ட்ஸில் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட் ப்ளூமர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் கிராமர் அட்டன் பண்ணலாம், நாட் இருந்துச்சுனாலும் நீட் வந்து ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு இருக்கா, ஹவு வந்துச்சுனாவே மேக்ஸிமம் அதாவது லேட் ப்ளூமர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஹவு டேர் யூ, அப்போ அந்த இடத்துல ஹவ்வை ஃபாலோ பண்ணி வர்றது டேர். ஓகே. ஸோ இந்த மாதிரி திட்டுறதுக்கு ஸ்கோல்டிங்ஸு, போல்ட்னஸ்க்கு ஐ டேர் நாட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ டேர் நாட், போல்ட்னஸ்க்கு டேர் நாட் கம் அவுட் இன்
darkness. Okay, I dare not come out in darkness. So boldness க்கு வந்து dare வந்து யூஸ் பண்ணலாம். Okay, so இதே வந்து interrogative, how dare you, அப்படியே கொஸ்டினா how dare you பாருங்க, கொஸ்டினோடய முடிஞ்சிடும். ஸோ இன்னொரு க்ளூஸ் என்னன்னா ஹச்ல ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ராகேட்டிவ் ஹவ். ஓகே, ஹவ் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து டேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டேர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நம்ம திட்டத்துக்கு ஸ்கோல்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், போல்ட்னஸ்க்கு, சேலஞ்சுக்கு, இது எல்லாமே வந்து டேர் டூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் டேரும் யூஸ் பண்ணிக்கலாம், டேர் டூவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடல்ஸ் semi and passive and marginals, just we have to saw about need, need not, need to, நிறைய சொல்லலாம். I need to take your advice, I need to go that place, I need to see this saree, I need to watch your songs, watch your videos, நிறைய சொல்லிட்டே போகலாம். டேருக்கு அந்த மாதிரி தான் என்னப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஹவு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திட்டத்துக்கு தான் ஹவு டேர் நாட், ஹவு டேர் யூ ஆல்ரெடி சொன்னது. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா நீடும் டேரும் மட்டும் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, நீங்கள் என்றைக்குமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டோன்ட் யூ ஹேவ் டு கன்ஃபியூஸ் வித் தட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், ஜஸ்ட் சி திஸ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி ஒன் வேர்ட் மாதிரி தான் வரும். ஆப்ஷன்ஸில் வந்து கீழே 4 க்ளூஸ் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆப்ஷன்ஸ்லேயே இப்போ வந்து டேர் இருக்கும், அடுத்தது நீட் இருக்கும். அப்போ இது ரெண்டில் நம்ம என்ன ரைட் பண்ணணும், ஹவ் யூ ஹேவ் டு சூஸ் ஃப்ரம் திஸ் போத் ஆஃப் திஸ் டூ அப்படிங்கிறது தான் திஸ் ஒன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Students, this is the continuation of semi-models and passive models. So, இதில் வந்து remaining என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா used to. Okay, இதோட usages. Habits in the past. Okay, habits in the past. Habits in the past க்கு அதோட எக்ஸாம்பிள் my grandfather used to walk for 4 hours when he was young. Okay, so the usages used to, habits in the past வந்து used to அப்படிங்கிற மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது லேட் ப்ளூமர்ஸ்க்கு எப்படி அட்டென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ வேர்ட்ஸ் இதுலேயும் இருக்குது. when மேக்ஸிமம் when பாஸ்ட் வேர்ப் இருந்துச்சு அப்படின்னா used to அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் discontinued habit. He used to play in the garden. This is small boy. Okay, சின்ன பையனா இருக்கும்போது விளையாடுறாங்க. discontinue habit. ஆனால் இப்போ விளையாட முடியாது, இப்போ விளையாடலை, முன்னாடி செஞ்ச விஷயத்தை இப்போ செய்யலை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எந்த மாடல்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா habitual action. He used to practice track events in the playground every morning. Okay, so used to practice track events in the playground. So habitual actions ko நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா used to யூஸ் பண்ணலாம். இதில் என்ன க்ளூஸ்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ ட்ராபேக் பண்ணுறது. க்ளூ வேர்ட்ஸ் வந்து when was. Okay,
books. Okay, used to read the books. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்லி யூஸ் ஆயிருக்கு. யூஸ்டு டு ப்ரெசன்ட்லி யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெசண்ட்டுங்கும் போது இங்கே ஹீ இருக்கிறதுனால வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆர் ப்ளூரல் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ரைட் பண்ணணும்னா ஹீ யூஸ் டு ரீட் தி புக்ஸ். ப்ரெசன்ட்லியும் யூசர்ஸ் டு ரைட் பண்ணக்கூடாது. தே used to வராது. they used to read the books. இது பார்த்தீங்கன்னா எதோட யூசேஜஸ், யூஸ்டு டுவோட யூசேஜஸ். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் பாருங்க இங்கே டேஷ் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம்னா யூஸ் டு, ஆப்ஷன்ஸில் வந்து யூஸ் டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீட் நாட், இந்தமாரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ரைட் பண்ணலான்னா யூஸ் டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th வந்து ப்ரெசென்ட்டில் வந்து கேட்குறது இல்லை. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். யூஸ்டு டு ப்ராக்டிஸ் ட்ராக் ஈவெண்ட்ஸ். ஓகே, யூஸ்டு டுங்கிறது ஸோ பாஸ்ட்டு. இந்தமாரி வென் யூஸ் பண்ணும்போது வேறு என்ன கேட்கலாம்னா யூஸ்டு டு வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா யூஸ்டு டு. நெக்ஸ்ட்டு அவுட் டு அப்படின்னு ஸ்பெல் பண்ணக்கூடாது. ஆர் டு அப்படின்னா ஸ்பெல் பண்ணணும். இதோட யூசர்ஸ் moral obligation, necessity, duty. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பாசிவ் மாடல் செமி மாடல்ஸ் வந்து they have to express the mode of expressions. Okay, so your usages moral, necessity, duty. So examples பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் obey the rules. தேவை, கண்டிப்பாக ரூல்ஸை ஒபே பண்ணி தான் வரும். அப்போ இது நெசசிட்டியில் வரும். கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இருக்கும். அவுட் டுங்கிறது தான் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி சென்டென்சஸில் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன்ஸில் வந்து யூஸ் டு ஆர் டு அப்படின்னு இருக்கும். இது தான் ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா I ought to obey my elders. Okay, so ought to இது எதில் வரும்னா மாரல்ஸில் வரும். நம்ம எல்டர்ஸை எப்பயுமே வந்து நம்ம ஒபே பண்ணணும். நெக்ஸ்ட்டு டியூட்டி. யூ ought to submit your record note. Okay, science record note. Yes, like that. இது பார்த்தீங்கன்னா டியூட்டி, உங்களோட நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்சஸ் இதில் சொல்லலாம். யூ ஆட் டு கன்வே த மெசேஜ், யூ ஆட் டு ஒபே த ரூல்ஸ், யூ ஆட் டு பாஸ் திஸ் மெசேஜ். ஓகே, யூ ஆட் டு ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இல்லை நீங்கள் டெஃபினிஷன்ஸோ இந்த யூசர்ஸோ நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க. அதோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் லைக் திஸ், இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃபில்லப் டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஹவு வந்துச்சுன்னா இதில் வந்து க்ளூஸ். ஹவுனா தேட். ஓகே, இதெல்லாம் க்ளூஸ். நெக்ஸ்ட்டு வென் வாஸ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ். லேட் ப்ளூமர்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ். வென் வாஸ் இருந்துச்சா யூஸ் டு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி நீட் நாட், தேவையில்லை அப்படிங்கும்போது நீட் நாட். நான் டேர் முன்னாடியே சொன்னேன். இந்த டேர் அப்படிங்கிறது ஹவு டேர் யூ, ஸ்கோல்டிங்ஸ் திட்டுறதுக்கு ஹவு டேர். ஸோ ஹவு வந்துச்சு அப்படின்னா டேர். வென் வாஸ்னு யூஸ்டு டு. நெக்ஸ்ட் வந்து நீட் நாட். அவுட்ங்கிறது இந்த மாதிரி மாரல்ஸ், டியூட்டி, நெசசிட்டி. இது டெஃபினட்டாக வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் இருக்கும்பா 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் பார்ட் 1 கிராமர். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வந்து மாடல்ஸ், செமி மாடல்ஸ், மார்ஜினல்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் இந்த 9 மாடல்ஸ் வந்து அதோட யூசேஜஸ் யூ ஹேவ் டு சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாடல் ஆக்சிலரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் ஃபுட்டு, இதோட யூசேஜஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
can ஓட usages ability, permission, obligation, offer. Okay, so can வந்து next can ஓட past தான் கொடுத்து சொல்லிட்டேன். can வந்து presentல தான் யூஸ் பண்ணுவோம். ability அப்படிங்கும்போது I can drive a car. என்னால வந்து car drive பண்ண முடியும். Okay, permission, can I go to the park? So இது வந்து permission ஓட usages. Next obligation, moral obligation. Can you wait for a moment in the coffee shop? Okay, next offer. Can you lend me your cycle? So இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா can ஓட usages questions எப்படி கேட்பாங்கன்னா yes இந்த மாதிரி தான் I can drive a car. அப்போ ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னா can, could அந்த மாதிரி எது வேணாலும் சென்டென்சஸ்ல இருக்கலாம். சரிங்களா? ப்ரெசென்ட்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா can யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா could வந்து past tenseல யூஸ் பண்ணுவோம். ஸோ past tenseல பாத்தீங்கன்னா I could speak English. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே வந்து could வேற சென்டென்சஸ்ல could you wait me for an few hours in the coffee shop? Okay, so இது பாத்தீங்கன்னா can, could ஓட usages. questions வந்து filler typeல தான் வந்து கேட்பாங்க. plus options use அவங்களே வந்து கொடுத்திருப்பாங்க. Students, now we just to continue that modal auxiliaries. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னா modal auxiliariesல may, next one might, next one must. Okay, so may, possibility, usages, possibility. Next one permission, possibility and permission. So மேல வந்து இங்க எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா it may rain today. ஸோ நீ மழை பெய்ஞ்சாலும் பெய்தால் பெய்யலாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லையா, it may be rain today. அதேமாரி பி வந்துச்சு அப்படின்னாலும் அங்கே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா மே பி. அதேமாதிரி ஷல் பி, வில் பி, இதெல்லாம் க்ளூஸ் மாடல் ஆக்சிலரிஸில் இருக்கக்கூடிய க்ளூஸ். வில் பி, ஷல் பி, மே பி. ஓகே, ஸோ இட் மே ரெயின் டுடே. திஸ் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் பெர்மிஷன் நமக்கே தெரியும். மே ஐ லீவ் திஸ் பிளேஸ், மே ஐ கோ நவ். ஓகே, பெர்மிஷன். நெக்ஸ்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே ஐ கோ நவ், மே ஐ லீவ் திஸ் பிளேஸ், leave this place. Okay, so இது என்னன்னு பார்த்தீங்கன்னா may ஓட usages, possible, permission. Okay, so yeah, this is may leave this, may come in sir, may I do this work. So permission, அதாவது may வந்து அதோட usages பார்த்தீங்க அப்படின்னா பொலைட், ரொம்ப பொலைட்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், மோர் பொலைட்,
சொன்னாவே நம்ம மே வந்து சஜஸ்ட் பண்ணலாம். மோர் பொலைட். We just use this word may. Okay. So next வந்து may yeah past word of might அப்படினு என்னன்னு பாத்தீங்கன்னா that is might. Okay. Might less possibility. Okay. Less possibility. So next பாத்தீங்க அப்படின்னா less possible. Less possible. Less possible than may. So இங்க பாத்தீங்க அப்படின்னா மேவை விட என்ன இருக்குன்னா அதாவது இங்க என்ன சொல்றேன்னா ரொம்ப பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா might யூஸ் பண்ணலாம். It might rain today. Okay. Less possibilities. So next இதுல வந்து may, might, must, force. You must do this. You must do this. You must do this work now. Okay. You must bring your homework. You must அடுத்து பாத்தீங்கன்னா bring your homework. Okay. So force yes force அப்படிங்கிற இடத்துல must நீ கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா must வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா must வந்து யூஸ் பண்ணலாம். ரெக்கமெண்டேஷன் so இங்க பாத்தீங்கன்னா you must read this novel by Mirji. Okay, so this is recommendation. So in the modal auxiliaries la can could பார்த்தோம். can வந்து present இருக்க வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணுவோம். could வந்து can ஓட past could. so past இருக்க வேண்டிய இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா could வந்து யூஸ் பண்ணுவோம். next is could you wait a moment please. இதெல்லாம் வந்து past could யூஸ் பண்ணக்கூடிய இடம். could you wait a moment please அப்படிங்கிறது can அதோட past வந்து could அந்த இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா may நான் சொன்னது possibility, permission. It may rain today. May I go now? Okay. May I leave this place? Might less possible than may. So அப்படிங்கும்போது அதோட examples it might rain today. Next வந்து must எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா force. You must do this work. Okay. Next பார்த்தீங்கன்னா you must bring your homework. Recommendation. You must read this novel by Mirji. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா may and then might and then must. இதோட usages example questions வந்து எப்படி கேட்பாங்க, example questions இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே must yes dash இருக்கு இல்லையா, இதுதான் வந்து questions. ஸோ dash இருக்கும்போது அந்த dash வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த டேஷ் தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளூஸ் இருக்கும், அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எஸ் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா ஷல் ஷுட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அண்ட் தென் வில் அண்ட் வுட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷல் ஷுட் அண்ட் வில் அண்ட் வுட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வில் வுட். வில் வந்து விஷ், request, demand, order. Okay, இதோட usages. So will ஓட past தான் would. So will பார்த்தீங்கன்னா will ஓட usages வந்து wish, request, demand, order. Okay. So what is the examples means?
will you please, will you please shut the door. Okay, so இது பாத்தீங்கன்னா yes will ஓட usages. Next வந்து futurity, future, you will be there. Okay, so futurity. Next பாத்தீங்கன்னா willingness, willingness வந்து I will bring this, I will bring this letter for you. Okay, so இங்க பாத்தீங்கன்னா will ஓட usages wish, request, demand, order இந்த மாதிரி இடத்துல தான் will வந்து யூஸ் பண்ணோம். Will you please shut the door. Futurity, you will be there. Okay, willingness, I will bring this letter for you. Okay, so இதுல வந்து prediction, assumption, intention நிறைய வந்து will ஓட usages நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். Next will be, shall be, be வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து மேக்ஸ் மாதிரி இதில் இருக்கக்கூடிய க்ளூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பி பிஃபோர் தட் எஸ் இட் இஸ் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் மே பி. நெக்ஸ்ட்டு ஷல் பி, நெக்ஸ்ட்டு வில் பி, இதெல்லாம் ஒரு க்ளூஸ். பி இருந்துச்சு அப்படின்னா எஸ் வி ஹாவ் டு ரைட் திஸ். ஓகே, ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் பை இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் ஆல்சோ a க்ளூஸ். Can I? Okay, it is the clues for late bloomers. So next willோட past தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா would அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. So would அதோட usages same, request, wish, request இடத்துல past வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்ம வந்து would வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப would you please, would you shut the door please. So இது பாத்தீங்க அப்படின்னா yes இதோட past tense. அப்போ would you shut the door please. Okay, so இது வந்து pastல வந்து யூஸ் பண்றோம். So next one, so would yes இதோட past tense would you lend me a pen. Okay, so would you next one பாத்தீங்கன்னா would you prefer some coffee, would you like coffee or tea. இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம என்ன ரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா would வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ would you like, would you like, would you like coffee or tea, would you prefer hot or cold. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா woodல வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாஸ்ட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி இடத்துலையும் என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஹேபிட்ஸ் இடத்துலையும் வந்து wood வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாஸ்ட் ஹேபிட்ஸ் அப்படிங்கும்போது wood வந்து சம்டைம்ஸ் he would bring some flowers to me. Okay, sometimes he would bring some flowers to me. Okay, so இதெல்லாம் வந்து would வந்து யூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா will, would இதோட யூசேஜஸ். கொஸ்டின்ஸ் வந்து இங்கே டேஷ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் டேஷ், யூ ப்ளீஸ் ஷட் த டோர். அப்போ இந்த இடத்துல வந்து will யூஸ் பண்ணணும். ஃபியூச்சரிட்டி யூ will, ஸோ இங்கே ஐ will. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா would you. ஓகே, இன்னொரு சென்டென்சஸ் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் வந்து he would bring some flowers for some times. Okay, so next பார்க்க போகிறது வந்து should ஓட மாடல் ஆக்சிலரிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். So next we just see that shall and should. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா shall and should. Okay,
So shall suggestion usages வந்து suggestion. So இப்போ என்ன ரைட் பண்ணலனா shall I carry your bag. Okay, so next shall I leave this place? Permission. Shall I leave this place? So next one, shall I close the door? Okay. Shall I apply for a bank loan? Apply for a bank loan. Next, I shall do for you. I shall உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் I shall do for you anything. I shall do for you anything and everything. Okay, in your full stop in a good way, like that. Next, shall oda past enna paathinga appadina, shall oda past வந்து should. So here advice, so advice அப்படிங்கும்போது should. You should follow the traffic rules. You should drive carefully. So should பாத்தீங்க அப்படினா இங்க என்ன இருக்குனா you should follow. So questions எப்படி வரும்னா you should follow, you should drive carefully. Okay, advice. Next one வந்து should I, அதே pastல சொல்லணும்னா should I leave this place. Okay, so should வந்து அப்படியே pastக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது advice, morals, you should நம்ம quasi models la use பண்ணுவோம் இல்லைங்களா, quasi models la வந்து should ought to obey the rules, அந்த இடத்துல வந்து நம்ம should, I mean models னா should யூஸ் பண்ணோம், quasi models னா ought to யூஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து usages வந்து ஒண்ணுதான். Okay, so இதோட பாத்தீங்க அப்படின்னா model auxiliaries completed 9. We just saw about 9 models and what are the uses and how to use in the questions. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதில் பார்த்துருக்கோம்னா வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸுங்கிறது பார்ட் 1 கிராமர். ஓகே, மாடல்ஸ் வந்து பார்ட் 1 கிராமரில் வரும். பார்ட் 1 கிராமர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூ ஜஸ்ட் அட்டெண்ட் திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th, 12th 3 ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து மாடல்ஸ் இருக்குது. மாடல்ஸ் அது குவாசி மாடல்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை மாடல் ஆக்சிலரிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மாடல்ஸ் வந்து 10th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோஸ் புக் பேக்கில் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி மாடல்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் புக் பேக்கில் இருக்குது. 11th மட்டும்தான் மிடில் ஆஃப் த ப்ரோஸில் வந்து புக் பேக்கில் இருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், part 1 grammar, homophones, part 1 grammar and models. This is also part 1 grammar. part 1 grammarல வந்து 14 questions கேட்பாங்க. ஏன்னா இப்போ தான் ப்ளூ பிரிண்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுனால 20 கொஸ்டின்ஸும் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாடல்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஹோமோஃபோன்ஸ் எக்ஸா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான் டெஃபினட்டாக இருக்கும். You just go through this videos and learn about model auxiliaries and models. Thank you students. Thank you.